அனைவருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப். இந்த பைமோட் இ-ஷாப்பிங் மொபைல் ஆப் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் கம்பெனி. இந்த பைமோட் மொபைல் ஆப்பினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் ப்ளே ஸ்டோரிலும், ஆப்பிள் ஐஃபோனாக இருந்தால் ஆப் ஸ்டோரிலும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் ஆப் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த மொபைல் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறோம். நன்றி. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 2 தியரி இருக்குதுங்க. என்னன்னா, நீ என்ன வேணால் முயற்சி பண்ணு, பணம் கட்டிப்போ, உனக்கு என்ன நடக்குமா தான் நடக்கும். ஏன்னா என்ன இல்லை, உனக்கு டிசைனில் ஆல்ரெடி டிசைன்டு பேட்டர்ன் போட்டு தான் ஒன்று என்ன பண்ணிடுறாங்க, விட்டுக்கிறாங்க. தாய் பாஸில் 1, 2, 3 புள்ளி இருக்கும். ஒரு பக்கம் பிளைனாக இருக்கும். உருட்டுற தாய் கட்டையில் ஒரு கட்டை வச்சுன்னு விளையாட முடியாது. 2 கட்டை வச்சு விளையாடணும். ஒரு பக்கம் பிளைனாக 1 வந்தால் அது விசேஷம் கண். 2 பக்கம் பிளைன் வந்துச்சுன்னா 12, 3 வந்தால் 6. மீதியெல்லாம் நம்பிக்கை நம்பரில் இருக்கும். 7, 8 தேட முடியாது. அங்கே தாய் பாஸில் 7 ஊந்துச்சு விழாது. ஏன்? 1ல் 3, 1ல் 2 விழும். 2லேயும் 3, 6 அதிகபட்சமாக வரும். 7 எத்தனை வாட்டி விட்டுனாலும் 7 விழாது. 8 விழாது. 9 விழவே விழாது. 1 விழும், 2 விழும், 3 விழும், 4 விழும், 5 விழும், 6 விழும். 7, 8, 9 விழாது. எதில்? தாயக்கட்டையில். இப்போது எனக்கு விதி நிர்ணயிக்கப்பட்டதா இல்லையான்னா, அந்த தாயக்கட்டைக்குன்னா விதி நிர்ணயிக்கப்பட்டது 7, 8, 9 அதில் இல்லை. அதனால் அங்கே போய் என்ன தேடக்கூடாது. நீ நான் தான் உருட்டி 7 போட்டேன்னாக்கா கேட்குறவன் கேன எந்த என்ன பண்ணிப்பான்? ஆமான்னுவான். உங்களுக்கு ஒரு தாயக்கட்டை புரியல, அதனால் உங்களுக்கு அதை பற்றி தெரியல. அப்போனா யாருன்னா சொன்னால் என்ன பண்ணிப்பீங்க? ஒத்துப்பீங்க. புரிஞ்சிச்சா? அப்போ கடவுள் என்ன டிசைன் பண்ணுறதுல இந்த மாதிரி தாயத்தில் 7, 8 இல்லாத மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு இல்லாத பண்ணிக்கிறாரு. நம்மக்கிட்ட சில விஷயம் இல்லை, நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு தாயக்கட்டையில் எப்படி இல்லையோ அந்த மாதிரி நமக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படியே உயிராகவே இருப்பேன் இல்லை, டிசைனில் இல்லை. தெரியாது. 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், 90 இருக்கலாம், 100 கூட கிராஸ் பண்ணி 102, 105 வரைக்கும் கூட போகலாம். சொல்ல முடியாது. 120 வயசு கூட நீ இருக்கலாம். ஆனால் ஆரோக்கியமாகவே இருப்பியா? என்ன தெரியல, டிசைனில் இல்லை. பணக்காரனா ஆகுனா டிசைன் கிடையாது. இது முயற்சி செஞ்சால் என்ன ஆகலாம்? வாழ்நாள் கணக்கில் எனக்கு என்ன பண்ண முடியாது, நான் முடிவெடுக்க முடியாது. நான் உங்களுக்கு ஆனந்த வாழ்வில் வாழ்நாள் கூட நீ என்ன பண்ண முடிவெடுத்துட்டு வாழு. அந்த மாதிரி நீ அழகாக வாழ முடிஞ்ச அளவுக்கு மொழி. சும்மா கற்பனையாக பண்ணிக்காத. 100 வயசுலாம் ஒரு மனுஷன் வாழ முடியாது. நீயே போய் கக்கா பண்ணிப்பியான்னு பாரு. இதெல்லாம் யோசிச்சுனா பண்ண ஒரு முடிவெடுத்து வாழன்னு நான் சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ முடிவெடுக்க முடிஞ்ச விஷயம் என்கிட்ட இருக்குது, முடிவெடுக்க முடியாத விஷயமும் என்கிட்ட இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். அப்போ விதியில் எது இருக்குது, எது இல்லை கண்ணில் தான் பார்க்க முடியும். இதுக்கு நகை கண்ணுன்னு பேர் வச்சிடலாம், இதில் பார்க்க முடியாது. இதுவும் நகை, இதுவும் கண்ணு தாங்க, நகை. அதனால் நான் நகை கண்ணு முடிச்சு என்ன பண்ணுகிறேன், இந்த பல்லுக்கு உள்ளே என்ன ஆகுதுன்ட்டு நகை கண்ணு உள்ளே விட்டு புரியுதா? என்ன பண்ண முடியாது. ஆனால் ஒரு டிவைஸ் ஒரு வச்சு, ஒரு பென்சிலில் கேமரா வச்சு என்ன பண்ணலாம், இது உள்ளே விட்டா பார்க்கலாம். எப்போ? எனக்கு ஒன்று இருக்குது, என் கண்கள் மாதிரியே கேமரா ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அந்த கேமராவை நான் எந்த மாதிரி சந்துக்கும் அனுப்ப முடியும். அந்த கீ ஓட்டிலே வச்சு கூட சந்தில் உள்ளே விட்டு உலகிற ரூம் இருக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ டிவைஸ் ஒன்று வச்சுக்கலாம். அப்போ விதிமீறல்னு ஒன்று இருக்குது, பண்ண முடியும். அப்போ நீங்கள் தான் உட்காந்து உங்களை கூட பேசணும். எனக்கு என்ன வேணும்? இதில் 7, 8, 9 விழாது. இப்போ 7, 8, 9 விழுந்தா என்ன செய்யணும்னா 3வது தாய் கட்டியதில்ல வச்சுன்னா விட்டுனேன்னா வரும். ஏன்? 2, 3, 3வது 1 அங்கே 3வது கட்டையில் வச்சு உருட்டினேனா 3 கட்டை உருட்டினேனா நிறைய ஆப்ஷன் இருக்குது. 1, 2, 3 விழும். 7, 8 மட்டும்தான் இல்லை. 9, 3, 3, 9 விழும். அப்போ 3வது தாய் கேட்டாங்க தேவைப்படுது. அந்த மாதிரி எனக்கு புரிஞ்சிச்சானா, கடவுள் எனக்கு புரிய வச்சிட்டாருன்னா எனக்கு பிரச்சனையே இல்லை. எனக்கு அப்படி புரிஞ்சிச்சு, உங்களுக்கும் புரிய வைக்க பார்க்குறேன். இங்கே ஆப்ஷன் இருக்குது. கடவுள் நம்ம என்ன பண்ணி வச்சுருக்காரு? ஆப்ஷன். நீ ஜாதியை ஒத்துணும் வாழலாம், ஜாதியை கடந்தும் வாழலாம். ஆண் பெண் கடந்து ஒரு மனுஷன் வாழலாம், ஆண் பெண்ணோட சிக்கிக்கணும் வாழலாம். யார் இஷ்டம்?
நாங்கள் இப்படி தான் வாழ்வோன்னு வரையறுத்துக்கணும், வாழலாம். எல்லா எல்லை கூடயும் இஷ்டம். யார் இஷ்டம்? எல்லாமே யார் இஷ்டம்? நம்ம இஷ்டம். இப்போ விதி என்ன இருக்குது? கிழக்கில் சூரியன் உதிக்குது, இது உதிக்கிற பக்கம் கிழக்கு, அவ்வளோதான். அது ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன பண்ணிக்கலாம்? என்ன என் பின்பக்கம் தான் சூரியன் உதயமாகும்னு சொல்லலாம். எப்படி? நான் என்ன பண்ணணும்? இப்போ சூரியன் உதயத்துக்கு சூத்தை காட்டு உட்காந்துக்கணும். அப்போ சூரியன் எப்படி உதிக்கும் நான் சொல்லலாம்? சூரியன் எப்போதும் என் பின்பக்கம் தான் உதிக்கும் சொல்லலாம். சூரியன் உதிக்குது, அங்கே தான் உதிக்குது. ஆனால் நான் என்னென்ன பண்ணிக்கலாம் திருப்பிக்கினே? இல்லை, சூரியன் எப்போதும் என் முன்பக்கம் தான் உதிக்கும் சொல்லலாம். வலது பக்கம் தான் உதிக்கும் சொல்லலாம். இடது பக்கம் தான் உதிக்கும்னு சொல்லலாம். அப்போ நான் என்ன பண்ணா? நான் எந்த பக்கம் திருப்பிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லலாம்? சூரியனை எப்போதும் சூரியன் எனக்கு வலது பக்கம் தான் உதிக்கணும். நான் என்ன பண்ணா? வலது பக்கம் சூரிய உதிக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். சேரை இப்படி திருப்பி போட்டு என்ன சொல்லலாம் நான் எல்லாருக்கும்? ஆனால் சூரியன் உதிக்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. இந்த திபெத்துலலாம் பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் வந்து உள்ள மீத்தேன்லாம் வெளியே வரும். என்ன பண்ணுவானுங்க? குச்சி ஃபயர் பாக்ஸ் வெளியே வச்சுப்பானுங்க சாமியாருங்க. இப்படின்னு வானுங்க பாரு ஏரியும். எல்லாம் நான் ஆச்சரியப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா ஊருக்குள்ளே இப்படி தாண்டா எஞ்சிங்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டு பேர் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அங்கே கேஸ் லீக் ஆகுது உள்ளேருந்து, பூமியிலேருந்து. சில இடத்துல எல்லாம் இந்த ஆர்டிஷியன் ஊட்டெல்லாம் இருக்கும், தண்ணி பிச்சுன்னு அடிக்கும், மூடி வச்சுன்னு இருப்பான். போனவொன்னே டக்குன்னு தருப்போன்னு தண்ணி வந்துடும். முட்டையை உள்ளேருந்து எடுத்து விட்டு பாஸ்பரஸ் எல்லாம் உள்ளே போட்டோடனே லேஸ் ஆகிடும், மிதக்கும். முட்டையை மிதக்க விடுவோம். நீங்கள் என்ன ஆகிடுவீங்க? முட்டை மிதக்கணுன்னே எலுமிச்சம்பழம் தனியாக பறக்கும், பார்த்துக்கிறீங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறான். எதை? அந்த எலுமிச்சம்பழத்தெல்லாம் ஓடி எடுத்துட்டு உள்ள தவளை மாடம் வச்சு மூடி வச்சுருப்பான். அவன் என்ன கத்தும், ஆடு கத்துதுன்னுவான். ஆடு உள்ள இந்த மூலையெல்லாம் எடுத்துட்டு உள்ள தவளை மாடம் போட்டு வச்சுருப்பான். கறியை உடச்சிங்கன்னா உள்ள தேலை வச்சு பேக் பண்ணி வச்சுருப்பான். உங்களுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் அங்கே நேரம் சந்தோஷமாக இருக்கவனுக்கு விதியெல்லாம் நமக்கு தேவைப்படுதா என்ன? மகிழ்ச்சியாக இருக்கவனுக்கு விதி என்ன தேவைப்படுதா என்ன? ரூல்ஸ் பிரேக் பண்ணுன்ற நான் எவன் சொன்னான்ற நான் எவனா சொல்லியிருந்தா யார் பிரச்சனை? நம்ம ஊரில் ஒரு கதை இது, யமனெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும். யமனன்றாங்களே. இல்லை ஒருத்தனா ஆம்பளை தானே பொம்பளை போய் ஏமா ஆம்பளையா பொம்பளையா? எனக்கு அது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டீங்களா என்ன? கேள்விப்பட்டிருந்தா நான் பேசுறது கழட்டின்னுவீங்க. கேள்விப்பட்டனா எவ்வளோ அசியமாக பேசுகிறேன் பத்தியான்னுவீங்க. விதியாகப்பட்டது வழி இது. ஏன் சத்சங்கத்தில் அசிங்கமாக பேசுகிறவங்களாம் சாமியார அங்கேயும் உட்காந்து நாலு பொம்பளை சிரிச்சுங்கிற அளவுக்கு போகுது. எவ்வளோ குத்தான்னு தெரியலையேனுவான். கரெக்டாக இல்லையா? கமாண்ட்ல வரும். இப்போ கூட யாருன்னா பேசலாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்? என்ன சொல்ல வரேன் நான்? விதி எல்லாம் மீறினாதான் வாழ்க்கையே. இல்லை வாழ முடியாது. இயலாமையை ஒத்துக்கோ, விதியை மீறி இல்லைன்னா பண்ண முடியாது. ரூல்ஸ் எல்லாம் போட்டு ஏமாத்திங்கிறானுங்க. புரியல உனக்கு? வலது காலத்தை எடுத்து வச்சு போனோமா, இடது காலை எடுத்து வச்சு போனோமா? உள்ள போனோம். ஏன் காலை எடுத்து வச்சு இப்ப எக்ஸலேட்டர்ல போய் நிக்கிற? காலை எடுத்து வச்சுட்டு போய் நிற்ப பைத்தியம். எந்த காலத்துல இருக்கிற? இல்ல டேய், லிப்ட்ல போய் நிக்கிறவனுக்கு என்னடா இடது கால வலது காது? படியில ஏறினா தானே அது கதை. படி தானே 18 நீங்க லிப்ட வேர்ல்டு ட்ரேட் சென்டர் போன 120வது மாடி சுவிட்ச் போட்டா ஹெலிகாப்டரோட வேகமா போயிடுது. இது ராக்கெட்டோட வேகமா போகும் பொழுது திறந்தாக்கா வெளியே போய் 128வது மாடியில இருந்து பக்கத்துல இருக்குது. புரியுது என்ன சொல்றேன்ட்டு? காலம் மாறிச்சு, சயின்ஸ் மாறிச்சு. தாய் பாசம் 3வது வச்சு 7 8 சொல்ற மாதிரி புரிஞ்சுன்னு சந்தோஷமா இருக்க வழியை பாருங்க.